வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 2 இயற்கணிதம் இதில் பயிற்சி 2 3 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அசாசினேஷன் என்ற வார்த்தையில் உள்ள அனைத்து எழுத்துக்களையும் பயன்படுத்தி எத்தனை வார்த்தைகளை உருவாக்கலாம் பாருங்க. அங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இல்லையா, அசாசினேஷன். இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம மாற்றி 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 எழுதணும். அந்த வார்த்தை கரெக்டாக அர்த்தம் உள்ளதாக இருந்தாலும் சரி, அர்த்தம் இல்லாத இருந்துச்சு, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்ம மொத்தம் எத்தனை வார்த்தைகளை உருவாக்கலாம். இப்போ பாருங்க, இதில் எழுத்துக்கள் திரும்ப திரும்ப வருது. திரும்ப திரும்ப வந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும், சரியா? இப்போ பாருங்க, இதில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு எண்ணிடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 எழுத்துக்கள் இருக்கு. இதில் எந்தெந்த எழுத்து எத்தனை தடவை திரும்ப திரும்ப வருது நம்ம செக் பண்ணிடலாமா? முதல்ல பாருங்க, ஏ எத்தனை தடவை இருக்கு? 1 2 3. ஏ வந்து 3 தடவை இருக்கு. அப்போ ஏ 3 தடவை. எஸ் பாருங்க, 1 2 3 4. எஸ் வந்து 4 தடவை இருக்கு. அதுக்கடுத்து ஐ பாருங்க, 2 தடவை இருக்கா? இங்கே ஒரு தடவை இருக்கு, இங்கே ஒரு தடவை இருக்கு. ஐ வந்து 2 தடவை இருக்கு. அதுக்கடுத்து என் பாருங்க, என் இங்கே ஒரு தடவை இருக்கு, இங்கே ஒரு தடவை. என்னு 2 தடவை இருக்கு. ஐ இங்கே எழுதியாச்சு, அப்போ இது கிடையாது, சரியா? அதுக்கு அடுத்தது டி பாருங்க, ஒரே ஒரு தடவை தான் இருக்கு. அதுக்கடுத்து ஓ ஒரே ஒரு தடவை தான் இருக்கு. இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க, கரெக்டாக வருதா பாருங்க. 3ஐயும் 4ஐயும் கூட்டா 7 7 2 9 9 2 11 12 13 கரெக்டாக இருக்குது. 13 எழுத்துக்கள் வந்துருச்சு. இப்போ பாருங்க, நமக்கு தேவையான வார்த்தைகள் எண்ணிக்கை. எழுத்துக்கள் திரும்ப திரும்ப வர்றதுனால ஒரு சின்ன நிபந்தனையை பயன்படுத்தணும். ஃபார்முலா என்னன்னா, n ஃபேக்டோரியல் பை p1 ஃபேக்டோரியல் p2 ஃபேக்டோரியல் p3 ஃபேக்டோரியல் எக்ஸட்ரா அப்படி போய்கிட்டே இருக்கும். நமக்கு எத்தனை எழுத்து வந்திருக்கோ அது வரைக்கும் நம்ம போய்கிட்டே இருக்கணும், சரியா? இப்போ பாருங்க, ஒரே ஒரு ஸ்டெப் தான். ஆன்சர் ஈக்குவல் டு என். என்னன்றது மொத்த எழுத்துக்களோட எண்ணிக்கை. இதான் என்னது? என். எத்தனை இருக்கு? 13 எழுத்துக்கள் இருக்கா? அப்போ 13 ஃபேக்டோரியல் பை பாருங்க, எந்தெந்த எழுத்துக்கள் திரும்ப திரும்ப வந்திருக்கு பாருங்க. இந்த எழுத்து பாருங்க, 4 தடவை வந்திருக்கா? அப்போ இதை நம்ம p1 எடுத்துக்கலாம். 3 தடவை வந்திருக்கா? இதை p2 எடுத்துக்கலாம். இது 2 தடவை வந்திருக்கா? இதை p3 எடுத்துக்கலாம். இது வந்து எத்தனை வந்திருக்கு? 2 தடவை வந்திருக்கா? இதை p4 எடுத்துக்கலாம். ஒரு தடவை வந்து அதை எடுக்க வேண்டிய அவசியம். ஏன்னா ஒரு ஃபேக்டோரியல் மதிப்பு 1 தான். பெருக்கல் எந்த மதிப்பு மாற்றம் வராது. இப்போ பாருங்க, என்னென்ன இருக்கு? 4 இருக்கா? அதனால 4 ஃபேக்டோரியல். அதுக்கு அடுத்தது p2 எதை எடுத்திருக்கோம்? 3 ஃபேக்டோரியலா? 3 ஃபேக்டோரியல். அதுக்கடுத்து p3 2 ஃபேக்டோரியல். அதுக்கடுத்து p4 2 ஃபேக்டோரியல். நீங்கள் இந்த மாதிரி மாற்றி வரிசை எடுத்துக்கலாம். சரி, 3 4 2 2 அப்படி எழுதினாலும் கரெக்டு தான். இந்த மாதிரி இறங்கு வரிசையில் எழுதினாலும் கரெக்டு தான். எப்படினாலும் எழுதிக்கலாம். நீங்கள் மாற்றி எழுதினாலும் பகுதியில் மாற்றி எழுதினாலும் தப்பு கிடையாது, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.